பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல எடுக்கப்பட்ட சில போட்டோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுலயே 2 பாட்டு நம்ம போட்டுட்டோம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஜட ரோடு. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா சடனா பாக்குறப்ப உங்க மண்டையவே குழப்பிருக்கும். வயக்காட்டுல இருந்து வர பாதையும் அந்த சட போட்டிருக்க பொண்ணோட தலையில எடுத்திருக்க வகுடும் ஒரே இடத்துல ஜாயின் ஆகுது. நம்ம இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு பாக்குறப்போ கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. நம்பர் 2 ஃபிளைட் பிடி புத்தர். இந்த ஒரு போட்டோவை எடுக்கிறதுக்காக அந்த கேமராமேன் எவ்வளவு நேரம் நின்னாருனே தெரியல. கரெக்டா பெர்ஃபெக்ட்டான டைம்ல அந்த ஃபிளைட் அவரோட கையை தாண்டி போறப்போ கரெக்டான ஆங்கிள் போட்டோ எடுத்திருக்காரு. அந்த இமேஜ் நம்ம பாக்குறப்போ ஏதோ பறந்துகிட்டு இருக்க ஃபிளைட்டை புத்தர் பிடிச்சு நிப்பாட்டுற மாதிரி இருக்கு. நம்பர் 3ல பிரேசில்ல இருக்கிற ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குல்ல, அந்த ஸ்டாச்சுவை ஃபுல் மூன் அன்னைக்கு யாரோ போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த இமேஜ் நம்ம பாக்குறப்போ ஜீசஸ் அந்த நிலாவை தூக்கி பிடிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. நம்பர் 4 பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்பர் 4ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே பிரேசில் ஜீசஸ் ஸ்டாச்சு தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் அதே மாதிரி அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு மாதிரியே பறந்துட்டு நிக்குது. அதே ஏதாவது ஒரு கேமராமேன் போட்டோ எடுத்திருக்காரு. இவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் டைமிங்காக வெயிட் பண்றாங்களா இல்ல இவங்க எடுக்கிறப்போ இதுவா நடந்துருதான்னு தெரியல. அண்ட் லாஸ்டா நம்பர் 5 நம்ம பழைய யுஎஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல ஒபாமா, அவர் எங்கேயோ ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கப்போ கையை இப்படி வச்சு பேசுறாரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு லைட் எரிஞ்சிருக்கு. நார்மலா பாக்குறப்போ சரியா தெரியல. ஆனா இந்த ஆங்கிள் ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்காரு. அதை பாக்குறப்போ ஏதோ அந்த லைட் அவர் கையில பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. லைட்டை பிடிச்ச மாதிரி கூட இல்ல, ஏதோ சூரியனை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த 5 இமேஜ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.